வெல்கம் டு டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்ல இருந்து ஒரு 750 மீட்டர்ல தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்ஜி ஸ்கூலுக்கு நியர்பைல நமக்கு வந்துருங்க. இது சவுத் பார்த்த மாதிரி சைட்டும் ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஹோமும் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. 2 சென்ட் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால 1120 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் நமக்கு வந்துருங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா தேக்கு டோருங்க. டோர் வந்து தேக்கு டோரு. உள்ள போனோம் அப்படின்னா ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா 12x16ல ஒரு பெரிய ஹாலுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், உள்ள என்டர் ஆகி நமக்கு கட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 2 அடி அங்க. நெக்ஸ்ட் கிச்சன் பாத்தீங்க அப்படின்னா 8x16ல ஒரு கிச்சனுங்க. ஒரு நார்மல் சைஸ் கிச்சன் தான். கிச்சன் கம் டைனிங். உள்ள நம்ம டைனிங் டேபிள் போட்டுக்கிற மாதிரி. அதை ஸ்டோர் ரூமாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா திங்ஸும் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ள இருக்கிறதுனால சொல்றேன். நெக்ஸ்ட் பெட்ரூம் பாத்தீங்க அப்படின்னா 11x8ல பெட்ரூம் சைஸுங்க. நமக்கு அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 8x4ல கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லாங்கா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு ஒரு பெட்ரூம் தான். மேல ஸ்டேர் கேஸ் வழியா மேல போனோம் அப்படின்னா மேல 2 பெட்ரூம் வந்துருங்க. மேல வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ஒரு நார்மல் பெட்ரூமும் நமக்கு வந்துருங்க. இங்க வந்து இந்த பெட்ரூம் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 10x10ங்க. அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. நமக்கு சின்ன பெட்ரூம் தான். இந்த வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 50 lakhs வரைக்கும் நம்ம கோட் பண்றாங்க. அதுல இருந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம ஜிவிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதோட பாத்ரூம் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா சின்ன பாத்ரூம் தாங்க. ஒரு 4x6 அந்த மாதிரி தாங்க கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பாத்தீங்க அப்படின்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல
அது மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி. அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12.5க்கு 10.5 கொடுத்துருக்காங்க பாத்ரூம் சைஸு. இதுவும் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆறுக்கு 4 வருங்க பாத்ரூம் சைஸு. இது வந்து சும்மா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வச்சுக்கலாம். கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும், ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி, பட் கொஞ்சம் உள்ளே இருக்குது. இது வந்து பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட் டைம் இந்த வழியே போனோம் அப்படின்னா வெறும் ஓப்பன் டெரஸ் மட்டும்தான். இது வந்து சன்லைட் உள்ளே வர மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் இல்லை. மேலே வந்து வாட்டர் டேங்க் மட்டும் வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.